Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூ மாடல்ல இந்த 1 roll basket எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். இந்த மாடல்ல 2 ரோல்ல ஒரு கூடை போட்டுருந்தேன். அந்த கூடையோட வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் பாருங்க. இது வந்து என்னோட ஓன் கிரியேட்டிவ்ல நான் போட்டது. இந்த கூடையில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு இடத்துல கூட கேப் இல்லாம இருக்கும். பாருங்க எந்த இடத்துலயுமே கேப்பே கிடையாது. நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கும். இந்த கூடை போடுறதுக்கு நமக்கு ஒரு ரோல் ஒயர் தேவைப்படும். yellowல half ரோலோ ப்ளூவில் 1 roll ஒயரும் தேவை. சரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கூடை போடுறதுக்கு 3 அடியில் 25 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். அதில் ப்ளூ கலரில் 13 ஒயரும் எல்லோ கலரில் 12 ஒயரும் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஒயரெல்லாம் நம்ம தனித்தனியாக ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நான் ப்ளூ கலர் ஒயரை மட்டும் எடுத்துக்கிறேன். பாருங்க இப்போ ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். அடுத்ததான் நம்ம கட் பண்ணியிருக்க ஒயர்ல இருந்து ஒரு ப்ளூ கலர் ஒயர் எடுத்து ஈவனா மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இப்போ மடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஒயர்ல 1/4 அடி அளவுக்கு விட்டுருங்க. விட்டுட்டு மீதி இருக்கிற ஒயர் அளவுக்கு இந்த ரன்னிங் ஒயரை வச்சு அளந்து மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு இந்த 2 ஒயரையும் வச்சு பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். இப்போ ஒரு நாட் வந்து போட்டுட்டோம். அடுத்து 2வது ஒயர் எடுத்து ஈவனா மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போடும்போது கொஞ்சம் வந்து ஒயரை விட்டுட்டு நாட் போடுங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு ஒயரை விட்டுட்டு நம்ம ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போடலாம். ஏன்னா அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் ஒயர் வரும். அதனால் அந்த அளவுக்கு ஒயரை விட்டுட்டு நாட் போட்டுருங்க. பாருங்க இப்போ 2வது நாட் போட்டுட்டோம். இந்த 2 நாட்டுக்கும் நடுவில் இந்த அளவுக்கு கேப் இருக்கணும். இப்போ ஒயர் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அடுத்து 3வது ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போடலாம். இந்த நாட் போடும்போதும் அதே மாதிரி தான் கொஞ்சமாக ஒயரை விட்டுட்டு நாட் போடுங்க. நாட் போட்டு ஒயர் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இப்போ வந்து நம்ம 3 நாட் வந்து ஜாயின் போட்டிருக்கோம். அதில் ஒவ்வொரு நாட்டுக்கும் நடுவில் இந்த அளவுக்கு வந்து கேப் விட்டு நாட் போட்டிருக்கேன். இப்போ அடுத்து 4வது ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் அதே மாதிரியே கேப் விட்டு நாட் போட்டுக்குங்க. அங்கே இப்போ 4 நாட் வந்து நான் போட்டிருக்கேன். ஒவ்வொரு நாட்டுக்கும் நடுவில் இந்த அளவுக்கு வந்து கேப் விட்டு போட்டிருக்கேன். இதே மாதிரியே நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க எல்லா ஒயரையும் வந்து ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போடணும். கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி கேப் விட்டு போடுங்க. 13 ஒயரையும் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாருங்கள் இப்போ நான் கட் பண்ணி வச்சுருந்த 13 ப்ளூ கலர் ஒயரையும் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். ஒவ்வொரு நாட்டுக்கும் நடுவில் இந்த மாதிரி ஒயரை கேப் விட்டு நாட் போட்டிருக்கேன். இப்போ ரன்னிங் ஒயரை இந்த சைடு அளந்து விட்டுருக்கோம் இல்லையா, அந்த சைடு ஒயரோட வச்சு அளந்து கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ப்ளூ கலர் ஒயரை நாட் போட்டிருக்கோம் இல்லையா, இதே மாதிரியே எல்லோ கலரில் 12 ஒயர் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஒயரையும் ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போடணும். பாருங்க நான் போட்டு வச்சுருக்கேன். இந்த நாட் போடும்போதும் நம்ம அந்த மாதிரி கேப் விட்டு நாட் போடணும். பாருங்கள் 12 ஒயரையும் ஜாயின் பண்ணி நான் இந்த நாட் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இது 2த்தையும் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இந்த 2 கலர் நாட்டையும் நம்ம சேர்த்து வைக்க போகிறோம். இப்போ 2த்தையும் இப்படி சேர்த்து வைக்கலாம். பாருங்கள் இப்போ இங்கே இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற எல்லோ கலர் ஒயர் இருக்குது பாருங்கள், அந்த எல்லோ கலர் நாட்டிலேருந்து வர ஒயர், அந்த ஒயரை இந்த 2 ப்ளூ கலர் நாட்டுக்கும் நடுவில் வைக்கணும்.
இப்போ அடுத்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் ஒயர். அந்த ப்ளூ ஒயர் எடுத்து மேலே இப்படி போட்டுருங்க. அந்த 2 எல்லோ நாட்டுக்கும் நடுவில் இந்த ப்ளூ ஒயரை போடணும். இப்போ அடுத்து எல்லோ கலர் ஒயர் இருக்கும், அந்த ஒயரை இந்த 2 ப்ளூ கலர் நாட்டுக்கும் நடுவில் வைக்கணும். இப்போ அடுத்து ப்ளூ கலர் ஒயர், அந்த ஒயரை மேலே எடுத்து இந்த 2 எல்லோ நாட்டுக்கும் நடுவில் வைக்கணும். இப்போ அடுத்து எல்லோ ஒயரை ப்ளூ கலர் நாட்டுக்கு நடுவுலையும், அடுத்து இருக்கிற ப்ளூ ஒயரை 2 எல்லோ கலர் நாட்டுக்கு நடுவுலையும் மேலே எடுத்து போட்டுக்கலாம். இப்போ அடுத்து ப்ளூ கலர் ஒயர் எடுத்து மேலே அந்த எல்லோ நாட்டுக்கு நடுவில் போட்டுருங்க. இப்போ அடுத்து எல்லோ ஒயரை கீழே இருக்க அந்த 2 ப்ளூ நாட்டுக்கும் நடுவில் வைக்கணும். மீண்டும் ப்ளூ ஒயரை மேலே எடுத்து போட்டுருங்க. இந்த எல்லோ ஒயரை இந்த 2 ப்ளூ நாட்டுக்கும் நடுவில். ஸோ இதே மாதிரி தான் கண்டினியூவாக வந்து நம்ம இந்த 2 கலர் நாட்டையும் ஜாயின் பண்ணணும். உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா புரியும்னு நினைக்கிறேன். நான் எப்படி வந்து அதை சேர்த்து வைக்கிறேனோ அதே மாதிரியே நீங்கள் சேர்த்து வைங்க. பாருங்க, இப்போது இந்த 2 கலர் நாட்டையும் சேர்த்து வச்சுட்டோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலரில் நாட் வந்து இருக்கு இல்லையா, அந்த லைன் தான் சென்டர் லைனு. அதனால் அந்த லைனில் நான் ஒரு முடி போட்டுக்கிறேன். இப்போ இந்த ப்ளூ கலர் லைன் வந்து சென்டர் லைனு, அதுக்கு மேலே இப்போ ஒரு லைன் வந்து எல்லோ கலர் லைன் வச்சுருக்கோம். இப்போ அடுத்ததாக மீண்டும் நம்ம ப்ளூ கலர் லைன் வந்து போட போகிறோம். இப்போ ரன்னிங் ஒயராக ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஒயரை இந்த சைடு ஒயரோட வச்சு அளந்து மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒயராக ப்ளூ கலர் ஒயர் வந்துருக்கும். பாருங்கள், ப்ளூ கலர் ஒயர் இருக்குது. இப்போ இந்த ஒயரில் நம்ம இந்த ப்ளூ கலர் ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு நாட்டாக ப்ளூ கலர் நாட் போட்டுட்டோம். இப்போ அடுத்த ஒயர் பார்த்திங்கன்னா எல்லோ கலர் ஒயர். அந்த எல்லோ கலர் ஒயரை எடுத்து மேலே போட்டுருங்க. மேலே அந்த ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் வருது இல்லையா, அந்த ரன்னிங் ஒயருக்கு மேலே இந்த எல்லோ கலர் ஒயர் வரணும். இப்படி வச்சுட்டு அடுத்து வந்து நம்மளுக்கு ப்ளூ கலர் ஒயர் இருக்கும். அந்த ப்ளூ கலர் ஒயரில் நம்ம நாட் போட்டுக்கலாம். நம்ம ப்ளூ கலர் ஒயரில் நாட் போடணும். எல்லோ கலர் ஒயரெல்லாம் மேலே எடுத்து விடணும். ப்ளூ ஒயரில் நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்து எல்லோ கலர் ஒயர், அந்த ஒயரை மேலே எடுத்து விட்டுருங்க. இப்போ அடுத்து ப்ளூ கலர் ஒயர் இருக்கும், அந்த ப்ளூ ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்து எல்லோ ஒயர் இருக்கும், அந்த எல்லோ கலர் ஒயரை மேலே எடுத்து விட்டுருங்க. இந்த ஒரு லைன் போட மட்டும் கஷ்டமாக இருக்கும். அடுத்து வந்து உங்களுக்கு கண்டினியூவாக போடும்போது ஈஸியாக வரும். இப்போ அடுத்து ப்ளூ கலர் ஒயர், அந்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். அடுத்து எல்லோ ஒயர், அந்த எல்லோ கலர் ஒயரை மேலே எடுத்து விட்டுருங்க. இப்போ அடுத்த ப்ளூ ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்து வர எல்லோ ஒயரை மேலே எடுத்து போட்டுருங்க. போட்டுட்டு அடுத்து இருக்க ப்ளூ ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக நாட் போட்டு வாங்க. ப்ளூ கலர் ஒயரில் நாட் போடணும். எல்லோ கலர் ஒயரெல்லாம் மேலே எடுத்து விடணும். இந்த லைன் ஃபுல்லாக வந்து போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த லைன் ஃபுல்லாக வந்து ப்ளூ கலர் ஒயர் வச்சு போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த சைடில் இந்த எல்லோ கலர் ஒயர், இந்த 2 லைனுக்கும் நடுவில் வர எல்லோ கலர் ஒயர் கீழ்ப்பக்கமாக இருக்கும். ஆனால் இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா மேல் பக்கம் இருக்கும். அதை நம்ம கீழ்ப்பக்கமாக வர மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ அந்த ஒயரை கீழ்ப்பக்கமாக போட்டு எடுத்துட்டோம். இப்போ அடுத்ததான்
இந்த ரன்னிங் ஒயரை நம்ம இந்த சைடு ஒயரோட வச்சு அளந்து கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த சென்டர் லைனுக்கு மேலே 2 லைன் வந்து போட்டிருக்கோம். ஒரு லைன் எல்லோ கலர் ஒயர் வச்சும் ஒரு லைன் ப்ளூ கலர் ஒயர் வச்சும் போட்டிருக்கோம். இப்போ அடுத்த லைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லோ கலர் ஒயர் வச்சு போட போகிறோம். இப்போ எல்லோ கலர் ஒயர் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஒயரை இந்த சைடு ஒயரோட வச்சு அளந்து மடிச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒயராக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ளூ கலர் ஒயர் இருக்கும். இப்போ இந்த ஒயரில் நம்ம நாட் போட போகிறது இல்லை. அதனால் இந்த ஒயரை நம்ம மேல் பக்கமாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மேலே எடுத்து விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்து இருக்கிற இந்த எல்லோ கலர் ஒயரில் வச்சு நம்ம நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டதுக்கப்புறம் அந்த எல்லோ கலர் ஒயர் சைடு ஒயர் வருது இல்லையா, அந்த சைடு ஒயருக்கு மேலே அந்த ஃபஸ்ட்டு ப்ளூ ஒயரை எடுத்து விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்மளும் மேலே எடுத்து விட்டுருக்கோம். இப்போ அடுத்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் ஒயர், அந்த ஒயரை மேலே எடுத்து விட்டுடலாம். விட்டுட்டு அடுத்து இருக்கிற எல்லோ கலர் ஒயரில் நாட் போடுங்க. இப்போ அடுத்த ஒயர் வந்து ப்ளூ கலர் ஒயர், அந்த ஒயரை மேலே எடுத்து விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்து இருக்கிற எல்லோ கலர் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்து ப்ளூ ஒயர், அந்த ஒயரை மேலே எடுத்து போட்டுருங்க. போட்டு அடுத்த எல்லோ கலர் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். அடுத்து கீழே இருக்க ப்ளூ ஒயரை மேலே எடுத்து போட்டுருங்க. போட்டு அடுத்த எல்லோ ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரியே கண்டினியூவாக போட்டே வாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் புதுசாக வந்து ஒரு கடையில் ஒயர் வாங்கினேன். அந்த ப்ளூ கலர் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாயம் போச்சு. அதனால் நீங்கள் ஒயர் வாங்கும்போது பார்த்து வாங்குங்க. இதே மாதிரி கண்டினியூவாக இந்த லைன் ஃபுல்லாக போட்டு வாங்க. எல்லோ கலர் ஒயரில் நாட் போடணும், ப்ளூ கலர் ஒயரெல்லாம் மேலே எடுத்து விடணும். இதை வந்து கரெக்டாக நோட் பண்ணி நாட் போட்டு வாங்க. இந்த லைன் ஃபுல்லாக வந்து போட்டுருங்க. இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ சென்டர் லைனுக்கு மேலே 3வது லைன் வந்து போட்டு முடிச்சிட்டோம். இப்போ ரன்னிங் ஒயரை இந்த சைடு ஒயரோட வச்சு அளந்து கட் பண்ணிடலாம். அடுத்து இப்போது நம்ம இந்த சென்டர் லைனுக்கு மேலே 4வது லைன் வந்து போட போகிறோம். பாருங்கள், 3 லைன் போட்டிருக்கோம். இப்போ அடுத்து 4வது லைனாக ப்ளூ கலர் ஒயர் வச்சு போட போகிறோம். இப்போ ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை இந்த சைடு ஒயரோடு வச்சு அளந்து மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஒயரே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் ஒயர் தான் இருக்கும். இப்போ இந்த ப்ளூ ஒயரில் இந்த ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் ஒயர். அந்த எல்லோ கலர் ஒயரை மேலே எடுத்து விட்டுருங்க. மேலே எடுத்து அந்த ப்ளூ கலர் ரன்னிங் ஒயருக்கு மேலே வைக்கணும். இப்போ அடுத்து ப்ளூ கலர் ஒயர், அந்த ஒயர் எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்து இருக்க எல்லோ ஒயரை மேலே எடுத்து விட்டுருங்க. இப்போ அடுத்த ப்ளூ ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்து இருக்க எல்லோ ஒயரை மேலே எடுத்து போட்டுருங்க. போட்டு அடுத்த ப்ளூ கலர் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த எல்லோ ஒயரை மேலே எடுத்து போட்டுருங்க. போட்டு ப்ளூ ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக இந்த லைன் ஃபுல்லாக போட்டுருங்க. இந்த லைன் ஃபுல்லாக போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த சென்டர் லைனுக்கு மேலே 4வது லைன் வந்து போட்டு முடிச்சிட்டோம். இப்போ ரன்னிங் ஒயரை இந்த சைடு ஒயரோட வச்சு அளந்து கட் பண்ணிடலாம்.
இப்போ இந்த சென்டர் லைனுக்கு மேலே 4 லைன் வந்து போட்டு முடிச்சிட்டோம். இப்போ மேலே இருக்கிற மாதிரியே கீழ்ப்பக்கமும் 4 லைன் வந்து போட போகிறோம். மேலே வர மாதிரி கீழே 4 லைன் போடணும். அதனால் இந்த அடியை திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இந்த சைடில் வந்து நம்ம 4 லைன் வந்து போட போகிறோம். ஃபஸ்ட்டு லைன் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் ஒயர் வச்சு ஒரு லைனும், அடுத்து ப்ளூ கலர் ஒயர் வச்சு ஒரு லைன், மீண்டும் எல்லோ கலர் வச்சு ஒரு லைன், அடுத்து ப்ளூ கலர் ஒயர் வச்சு ஒரு லைன் வந்து போடணும். இப்போ ஃபஸ்ட்டு எல்லோ ஒயர் வச்சு ஒரு லைன் போடலாம். அதுக்காக எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்து இந்த சைடு ஒயரோடு வச்சு நான் அளந்து மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு இதில் ஃபஸ்ட்டு ஒயராக பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் ஒயர் வருது. அந்த ப்ளூ ஒயரில் நம்ம நாட் போட போகிறது இல்லை. அதனால் அந்த ஒயரை நம்ம மேல் பக்கம் எடுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மேலே எடுத்து விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்து இருக்க எல்லோ கலர் ஒயரில் நாட் போட்டுடலாம். இந்த நாட் போட்டதுக்கப்புறம் மேலே வச்சுருக்க இந்த ப்ளூ ஒயர் எடுத்து விட்டுருங்க. அந்த சைடு ஒயர், அந்த எல்லோ கலர் சைடு ஒயர் இருக்கு இல்லையா, அந்த சைடு ஒயருக்கு மேலே இந்த ப்ளூ ஒயர் வர மாதிரி விடணும். இப்போ அடுத்து இருக்க ப்ளூ ஒயரை மேலே எடுத்து விட்டுருங்க. விட்டுட்டு எல்லோ கலர் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த ப்ளூ ஒயரை மேலே எடுத்து விட்டுருங்க. விட்டுட்டு எல்லோ கலர் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த ப்ளூ ஒயரை மேலே எடுத்து விடுங்க. விட்டு எல்லோ கலர் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். அடுத்து ப்ளூ ஒயரை மேலே எடுத்து விடுங்க. விட்டு எல்லோ ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக நாட் போட்டுகிட்டே வாங்க. எல்லோ கலர் ஒயரில் நாட் போடணும். ப்ளூ கலர் ஒயரை மேலே எடுத்து விடணும். இப்போ நம்ம இந்த சென்டர் லைனுக்கு மேலே 4 லைன் போட போகிறோம். எல்லோ கலர் ஒயர் வச்சு ஃபர்ஸ்ட் லைன் போட்டிருக்கோம். இப்போ அடுத்த லைன் வந்து ப்ளூ கலர் ஒயர் வச்சு ஒரு லைன், மீண்டும் எல்லோ கலர் வச்சு ஒரு லைன், மீண்டும் ப்ளூ கலர் ஒயர் வச்சு ஒரு லைன் போடணும். மேலே 4 லைன் போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் அடி போட்டு முடிச்சிட்டேன். இந்த சென்டர் லைனுக்கு மேலே 4 லைனும் கீழே 4 லைனும் வந்து போட்டிருக்கேன். மொத்தம் 9 லைன் வந்து நான் அடி போட்டிருக்கேன். இப்போ சென்டர் லைனில் முடி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த முடியை கழட்டி விட்டுறேன். இப்போ அடி போட்டு முடிச்சாச்சு. இப்போ இதுக்கப்புறம் எப்படி போடுறதுங்கிறத செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.